அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சொர்ணலதா. இந்த மாமனார் காலத்துலேருந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கோம். இவங்களுடைய தாத்தா ஆரம்பித்து வச்சார். அதுக்கப்புறம் இவங்க அப்பா பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் பண்ணுறாரு. நாங்கள் பாரம்பரியமாக பண்ணினே வரோங்க. அவர் கூட கற்றுன்னு இப்போ நாங்களும் செய்கிறோம். நாங்களும் பிஸ்னஸ் பண்ணுறோம். நாங்கள் விற்கிற வளையலில் வந்து தலைமுறையாக நிறைய வளையல் இப்போவும் இருக்குங்க. அதில் வந்து நான் ஆந்திரா கட்டிங் வளையல், நாட்டு வளையல், இதை மாதிரி இன்னும் நிறைய வகைகள்லாம் இருக்குது. அது பாரம்பரியமாக வந்துன்னு இருக்குது. இப்போவும் இருக்குது நடைமுறையில். இப்போவும் நாங்கள் அதே வியாபாரம் பண்ணின்னு இருக்கோங்க. பாரம்பரியமாக இருக்கிற வளையல் வகைகளில் நிறைய இருக்குது. வளையலுடைய வகைகள் நிறைய இருக்குது. அதில் வந்து நாட்டு வளையல், கட்டிங் வளையல், ஜிகினா வளையல், பாலிஷ் வளையல், அப்புறமா வந்து முகூர்த்த வளையல், கல்யாணத்துக்கெலாம் யூஸ் பண்ணுற முகூர்த்த வளையல், சீமந்த வளையல், குழந்தைங்களாம் ஜிஸ்டி எடுக்கிற கருப்பு வளையல், கல் வச்சது, பிளாஸ்டிக்கு, மெட்டலு, ஐம்பொண்ணுங்க, ரெயின் ட்ராப்ஸு, இப்போ வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது வந்து ரெயின் ட்ராப்ஸு, இதெல்லாம் எவ்வளோ வகையான வகைகள்லாம் இருக்குதுங்க வளையலில். எங்ககிட்ட எல்லாமே கிடைக்குங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணின்னு இருக்கோம். வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கோம். எங்களுக்கு வந்து வளையல் வந்து ஆக்ரா, டெல்லி பக்கத்தில் ஆக்ரா, ஃபிரோஜாபாத், அங்கேருந்து எங்களுக்கு வந்து வளையல் தயாரிக்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து வேலூருக்கு கொண்டு வராங்க. அங்கே வேலூர்லேருந்து வாங்கி நாங்கள் வந்து எல்லா இடமும் சேல் பண்ணுறோம். இதில் வந்து அரக்கோணம், திருத்தணி, இதை மாதிரி இடத்தெல்லாம் நாங்கள் சேல் பண்ணுறோம். இதில் வந்து பாரம்பரியமாக வர வளையலெல்லாம் இன்றைக்கும் வந்து எங்கள் கடையை தேடி வந்து கேட்குறாங்க. இப்போது ஒரு முகூர்த்தம் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு எடுத்துன்னு வரது முகூர்த்த வளையல் தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. எவ்வளோ தான் இப்போ மாடலு ட்ரெண்டிங்காக இருந்தாலும் எது இருந்தாலும் அந்த முகூர்த்த வளையலும் வரும்போது அந்த கண்ணாடி வளையலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த கண்ணாடி வளையலுன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும். அதில் வந்து கல்யாண வளையல், சீமந்தத்துக்கும் அதை மாதிரி சீமந்தத்துக்கும் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பாரம்பரியமாக அந்த சீமந்த வளையல் வேணும், குழந்தை ஜிஸ்டி கழிக்கிற வளையல், எல்லாமே பாரம்பரியமாக வந்த வளையல் இன்றைக்கும் எங்களுக்கு கடையை தேடி வந்து கேட்குறாங்க. அதுதான் வந்து என்னென்னைக்கும் அந்த பரம்பரையாக இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லது. எவ்வளோ தான் இருந்தாலும் நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுறோம், இதை தான் எங்களுக்கு வேணும். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த கண்ணாடி வளையல் வந்து பாரம்பரிய வளையல் தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வாங்கிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அது மாதிரி கல்யாணத்தில் வர்றது சீமந்தம் இல்லாமல் இப்போ வந்து கோயிலுங்கள்லாம் ஆடி மாதம் கோயிலில் ஃபங்க்ஷன் வரும்போது சாமிக்கே போடும்போது கூட எங்களுக்கு கண்ணாடி வளையல் தான் கொடுங்க. அவங்களுக்கு வந்து மாலையாலாம் கட்டி போடுறாங்க கோயிலுக்கு, சாமிக்கு. அங்கே எல்லாருக்கும் ஆடி மாதத்தில் வர வளையலெல்லாம் எல்லாருக்கும் வச்சு கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து பாரம்பரியமான வளையலெல்லாம் இன்றைக்கும் எங்களுக்கு வந்து நடைமுறையில் நல்லா போயின்னு இருக்கு. நல்லா கடை தேடி வந்து கேட்குறாங்க. விலையை நிர்ணயம் செய்கிறது வந்து எங்களுக்கு ஆக்ராவிலேருந்து வருதுங்க, ஃபிரோஜாபாத்லேருந்து ஆக்ராவிலேருந்து சைடில் வருதுங்க. ஹோல்சேலில் வாங்கின்னு வந்து அங்கே வேலூர் வரல வருது. வேலூர்லேருந்து நாங்கள் ஹோல்சேலில் எடுத்துன்னு வந்து விற்கிறோங்க. ரீட்டைல் இல்லை, எங்களுக்கு ஹோல்சேலில் தான். அதனால் வந்து எங்களுக்கு ரேட்டு வந்து கம்மி லாபத்துக்கு அதிகமாக சேல் பண்ணுறோங்க ஹோல்சேலில். இதில் வந்து பாரம்பரியமாக வர வளையலில் வந்து கம்மி பண்ண முடியல எங்களால் ரேட்டு. ஏன்னா வந்து பாலிஷு போட்டோன்னா கம்மியாக வரும். இது நாட்டு வளையல், கட்டிங் வளையல், இதெல்லாம் வந்து ரேட்டு என்றைக்குமே அதிகமாக தான் வரும். ஏன்னா இதில் வந்து கோல்டு சேர்க்குறாங்க. அது பாலிஷ் இல்லை, பாலிஷாக இருந்தால் கம்மி வரும். இதில் கோல்டு சேர்க்குறாங்க நாட்டு வளையலில். அதனால் வந்து இன்றைக்கும் ரேட்டு இது அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா எங்களால் இதை கம்மி பண்ண முடியாது. நாட்டு வளையலுன்றது வந்து பாரம்பரியமாக வருது. அதனால் எங்களுக்கு வந்து இந்த ரேட்டு அவங்க வராங்க, நாங்கள் எடுத்துன்னு வந்துட்டு கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறோங்க. வந்து வளையலுடைய சீசன் வந்து இப்போ ஆடி மாதத்தில், அது மாதிரி தை மாதம், அது மாதிரி டைம்லாம் நிறைய இருக்குது. இதில் முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் அம்மனுடைய திருவிழாக்கள்லாம் நிறைய இருக்குது. அம்மனுடைய எல்லாம் அந்த கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷனு, ஆடி மாதத்தில் வந்து
பொங்கல் வைக்கிறது, இது மாதிரி திருவிழாக்கள்லாம் நிறைய இருக்குது. எல்லா ஊர்லேயும் நடக்கும். இந்த ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு வந்து ரொம்ப உகந்த மாதம். அம்மனுக்கு செய்கிற பூஜைங்கள்லாம் எல்லாமே செய்வாங்க. எல்லா அம்மனுக்கும் இப்போ செய்யுது. அதனால் வந்து முக்கியமாக வளையல், இதில் வந்து வளையல் வந்து மாலையாக கட்டி அம்மனுக்கு போடுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த வளையலை எடுத்து அங்கே வர லேடிஸுங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கும்போது அந்த 2 வளையல் பிரசாதமாக கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷமாக எடுத்து போட்டுப்பாங்க. அவ்வளோ வளையலுடைய முக்கியத்துவம். எந்த திருவிழா எங்கே நடந்தாலுமே ஃபஸ்ட்டு கடை வந்து வளையல் கடை தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அவ்வளோ வளையலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வளையல் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளோ முக்கியம். அது வந்து அதே மாதிரியே அம்மனும் ஒரு பெண் தெய்வம் தான். அந்த அம்மனுக்கு சாத்துற வளையலுங்க எல்லாருமே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அதே மாதிரி லேடிஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பெண்ணுங்களுக்கும் தேவைப்படுது, அம்மனுக்கு செய்கிற மாதிரியே பெண்களுக்கும் தேவைப்படுது. அம்மனுக்கு வந்து இந்த திருவிழா நாட்களில் ஆடி மாதத்தில் தேவைப்படுது, செய்கிறாங்க அதிகமாக. ரொம்ப இந்த சீசன் டைமில் எங்களுக்கு வந்து நிற்க கூட நேரம் இருக்காது, அவ்வளோ அளவுக்கு நல்லா வியாபாரம் ஆகும். ஏன்னா வந்து இந்த காலத்தில் எல்லாருமே கண்ணாடி வளையல் தான் ரொம்ப மெயின். எந்த வளையல் கண்ணாடி வளையல் இல்லாமல் ஃபங்க்ஷனே ஆரம்பிக்க முடியாது. பூ மாலை போடுற மாதிரி எல்லா அம்மனுக்கும் வளையல் மாலையும் சாத்துவாங்க. அவ்வளோ அளவுக்கு வளையலினுடைய முக்கியத்துவம். வளையலினுடைய சீசன் டைமு இப்போ தான் ஆடி மாதத்தில். வளையலில் வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இப்போ ஹோல்சேலில் பண்ணின்னு இருக்கோம். ஆன்லைனில் வந்து இப்போ ஒரு ஃபியூ மந்த்தாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நாங்கள் சேல் பண்ணின்னு தான் இருக்கோம். நான் வந்து எங்களுக்கு வந்து இதுவே டைம் கிடைக்கல. ஆன்லைனில் பண்ணுறது வந்து இன்னும் பண்ணணும், பெரிய லெவலில் செய்யணும்னு நினச்சின்னு இருக்கோம். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வருது, பண்ணின்னு தான் இருக்குங்க. இந்த தொழிலை ஆரம்பித்து யாருக்கும் எதுவும் நஷ்டமே வந்ததில்லை. அந்த அளவுக்கு நல்ல வியாபாரம் ஆகுது. ஏன்னா வந்து காலங்காலமாக இது பாரம்பரியமாக வந்துன்னு இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாடு கலாச்சாரத்தில் இது வளையலினுடைய வந்து ரொம்ப முக்கியத்துவம். எந்த டைமும் வியாபாரம் ஆகுது. எப்பவுமே சீசன் டைமு தான் இல்லை, எந்த டைமும் வியாபாரம் ஆகுது. எந்த டைமும் நமக்கு வந்து எந்த நேரமும் போயின்னே இருக்குது. அதாவது எந்த நேரமும் வளையல் நிற்க நேரம் இல்லை, அந்த அளவுக்கு வியாபாரம் ஆகின்னு இருக்குது. இது ஆரம்பிக்கிற அனைவருக்கும் என்றைக்கும் வந்து கை கொடுக்கும், நல்லா வியாபாரம் ஆகும். இது வந்து தொட்டு காலமாக வர்றதால நம்மளுக்கு வந்து என்றைக்கு எல்லாரும் ஆரம்பித்தாங்கன்னா இந்த பிஸ்னஸில் எல்லாம் நல்லா கை கொடுக்கும், நல்லா வியாபாரம் ஆகும். இப்போது வளையல் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு என்றைக்குமே லாஸ் வராது. ஒரு துணி வாங்கினீங்கன்னா கூட ஒரு ட்ரெண்டிங் தான். இந்த டைம் இந்த சீசன் இந்த டைமில் போடலாம், அதுக்கப்புறமா அது அவ்வளோ அளவுக்கு போகாது. அதே மாதிரியே ஃபுட்டுலாம் கூட இந்த டைம் ஊர்லன்னா ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்குது. ஆனால் வந்து இந்த வளையலுக்கு மட்டும் எனி டைம் எப்பவுமே எந்த சீசன்லேயும் எந்த நாள்லையுமே இது வியாபாரம் ஆகும். இதை செய்கிறவங்க, இதை வியாபாரம் பண்ணுறவங்க உங்களுக்கு என்றைக்குமே லாஸ் ஆகாது. வளையலினுடைய முக்கியத்துவம் நான் இப்போ சொல்கிறேங்க. இதுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. கண்ணாடி வளையல்னால் வந்து நம்ம பாரம்பரியமாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் இந்த கண்ணாடி வளையலுக்கு. இது வந்து கண்ணாடி வளையல் குழந்தை பிறக்கும் போது கருப்பு வளையல் போடுவாங்க பாருங்கள் குழந்தைக்கு. அது ஜிஸ்டி எடுக்கிறதுக்கும் வந்து இந்த கருப்பு வளையலை யூஸ் போடுவாங்க. ஜிஸ்டி கழிக்கும் போதெல்லாம் அதை கழட்டி ஜிஸ்டி எடுப்பாங்க, அதுக்கு யூஸ் ஆகும். அதை மாதிரி பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணால் வயசுக்கு வந்தாங்கன்னா அவங்க மஞ்சள் நீராட்டு விழாவுக்கும் ஃபஸ்ட்டு கண்ணாடி வளையல் போட்டு தான் அவங்கள உட்கார வைப்பாங்க, அந்த ஃபங்க்ஷன் செய்வாங்க. அதே மாதிரியே கல்யாணத்துக்கும் வந்து முகூர்த்த வளையல் எவ்வளோ ட்ரெண்டிங்கு, எவ்வளோ பிரேஸ்லெட்டு, எவ்வளோ கோல்டு, எந்த வளையல்
அதாவது வந்து எந்த வளையல் வந்தாலும் பாரம்பரியமாக வர இந்த கண்ணாடி வளையலுக்கு ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் பண்ணும் போதும் வந்து இந்த கண்ணாடி வளையல் போட்டு தான் கல்யாணம் பண்ணதுக்கு உட்கார வைப்பாங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இந்த கண்ணாடி வளையல், அது மாதிரி சீமந்தத்துக்கும் வந்து இந்த கண்ணாடி வளையல் தான் போடுறாங்க. அந்த கண்ணாடி வளையல் போட்ட பிறகு இந்த குழந்தைக்கு வந்து இந்த கண்ணாடியுடைய வளையல் சவுண்டு வந்து அவங்க குழந்தைக்கு செவி உடைய திறன் அதிகமாகுது. அது குழந்தைங்க கேட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வரும். எல்லாத்துக்கும் வந்து இந்த கண்ணாடியுடைய வளையல் சவுண்டு, இந்த கண்ணாடி வளையலினுடைய சவுண்டு ரொம்ப, அதாவது இந்த ட்ரீம் கேட்ச் சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் விட இந்த வீட்டுக்கு சவுண்டு கொடுக்கறது வந்து இந்த கண்ணாடி வளையல் ரொம்ப நல்லது. இந்த சுமங்கலி பெண்ணுங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சிந்தூர், அதாவது குங்குமம் வைக்கிறது, அதை மாதிரி கண்ணாடி வளையல் போடுறது, இந்த மெட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு. அதில் வந்து கண்ணாடி வளையல் சவுண்டு, இந்த வீட்டுக்கு வந்து இந்த கண்ணாடி வளையல் சவுண்டு கேட்டாவே அவ்வளோ நல்லது. வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும், நம்மளை சுற்றி எல்லா நல்ல எண்ணம் வரும். எல்லாமே வந்து இந்த கண்ணாடியினுடைய மகத்துவம். அப்புறம் வந்து அது மாதிரியே கல்யாணம் சீசன் டைம்லேயும் வந்து அம்மனுங்களுக்கு எல்லா டைம்லேயும் இந்த வளையலினுடைய மகத்துவம் இருக்குது. பாரம்பரியமாக நம்ம கலாச்சாரத்தில் இந்த வளையலுக்கு உண்டான முக்கியத்துவம் அவ்வளோ இருக்குங்க. இது எல்லாமே பயன்படுத்தி இதில் இந்த தொழிலை எடுத்து நடத்துகிறவங்க என்றைக்குமே லாஸ் ஆகாது. ஏன்னா வந்து இது என்னென்னைக்கும் காலங்காலமாக போயின்னு இருக்குது. காலங்காலமாக இந்த வளையல் வாங்கினே இருக்காங்க. இதுக்கு வந்து பாரம்பரிய வளையலே இன்றைக்கும் இருக்கிறதால என்றைக்கும் லாஸ் ஆக சான்ஸே இல்லை. என்றைக்குமே வியாபாரம் ஆகும். எல்லோரும் நல்லா இருக்கணும். அனைவருக்கும்